நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தாய் திரு அவை ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. எழு ஒளிவீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது என்கிற அருமையான வார்த்தைகளோடு கடவுள் நம்மை எழுந்து ஒளிவீச ஆண்டவருடைய சிறப்பான பங்காளர்களாக இருக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த ஆசீர்வாதமான நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எழுந்து ஒளி வீசுகிற விளக்காக, ஆண்டவரின் சாட்சிகளாக விளங்க அருள் வேண்டி மன்றாடி துதிப்போம். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இன்று திருப்பாடல் 72 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக, ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் என்கிற வார்த்தை கடவுளை எல்லா மக்களும் அறிந்து கொள்வார்கள் என்பதையும், அல்லது கடவுள் எல்லா இனத்தவருக்கும் தன்னை வெளிப்படுத்துவார் என்பதையும் நமக்கு விளங்க தருகிறது. ஆண்டவருடைய இரக்கம் இந்த அற்புதத்தை செய்து எல்லா மக்களையும் அவர்வால் ஈர்த்து கொள்ளப் போகிறார் என்பதை உணர்ந்து நாமும் அவரோடு இணைந்து அவருக்காய் ஊழியம் செய்ய ஆற்றல் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அரசை ஆளுகிறவர்களாக மட்டும் இருந்துவிட்டால் போதாது, கடவுளின் பிள்ளைகளை நீதியோடு அவர்கள் வழிநடத்த
அவர்கள் நீதியின் அடையாளங்களாக இருக்க அழைக்கப்படுகிறார்கள். இந்த உண்மையை இந்த நாட்களில் உலகை ஆண்டு கொண்டிருக்கிற எல்லா தலைவர்களும் அறிந்து செயல்பட ஆற்றல் வேண்டி மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரைமட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே உலகை அரசாள்கிறவர், ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய அரசர்களுக்கெல்லாம் அரசராய் இருக்கிறவர் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே மனமேட்டிமையை தவிர்த்து தாழ்ச்சியோடு இந்த தலைவர்கள், அரசுகளை ஆள்பவர்கள் பணி செய்ய அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்றவர்களுக்கும் நீர் விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறீர். இதோ உம்முடைய இரக்க பெருக்கத்திலே நாங்கள் நிறைந்து பயணிக்கவும், இந்த நாளில் உமது திருமுன் மண்டியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் உம்முடைய இரக்கத்தால் நிரப்பப்பட, நீர் அளிக்கிற விடுதலையால் நிரப்பப்பட, அவர்கள் உம்முடைய இரக்கத்தை இன்று பெற்றுக்கொள்ள உதவி செய்தருளும். நீரே தேவன் என்பதை இவர்கள் அறிந்து பறைசாற்றுவார்களாக. ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாவ மன்னிப்பு தருகின்ற தேவன், பகலும் இரவாய் திகழ்கின்ற தேவன், காற்றாய் மழையாய் கடலாய் அலையாய் ஊற்றாய் உயிராய் உலகத்தின் ஒளியாய் உத்தமர் தோன்றிவிட்டார். இயேசு உத்தமர் தோன்றிவிட்டார். ஆதவன் போதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் போதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர்